கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். அதாவது சிவாஜி ரசிகர்கள் ஒரு பக்கம் புதிய முறையன்னு கதறி கூத்துப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சொல்ற இது புரியுது. ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு படம், அதை மீண்டும் அதை வைக்கிறாங்க. இந்த டைட்டிலை ஏன் வைக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கான பேருக்கு கருணாநிதினு பேர் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு கருணாநிதி தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு எம்ஜிஆர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெயலலிதா. அந்த பெருமையை சீர்குலையக்கூடாது. நாடோடி மன்னன் போட்டால் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் வராது. அட்டு பிகர ஒரு உப்மா டைப்ல ரெடியான சரத்குமார் அடிச்ச நாடோடி மன்னன் தான் வரும். இப்போ விஜய் ஆண்டனியும் ஒரு டைட்டில பதிவு பண்ணியிருக்காரு. இவங்களும் இந்த டைட்டில வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே தெரியல பாருங்க. தமிழ் படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்ணோம்னு போனாங்கன்னு வைங்க, பண்ண முடியாதுங்க. இந்த பராசக்திக்கு அந்த பராசக்திக்கு என்ன சம்பந்தம்னு நமக்கு புரியலை. எழுதக்கூடிய கதைக்கு உரிய ஒரு டைட்டில் யோசிக்கிறதுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. சிவாஜி குடும்பமே நினைச்சா கூட தடுக்க முடியாது. இது தடுக்க முடியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு டைட்டில் சர்ச்சை உருவாகியிருக்கு. பாரம்பரியமிக்க ஒரு கிளாசிக் தமிழ் சினிமா பராசக்தி வசனங்களால் நடிப்பால் பேசப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா இயக்குற படத்துக்கு வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் கதை யோசிக்கிறதுக்கு தான் அவங்க சோம்பேறித்தனப்படுறாங்கன்னா, இப்போ படத்துக்கு எழுதக்கூடிய கதைக்கு உரிய ஒரு டைட்டில் யோசிக்கிறதுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. குதிரை சவாரி மகையில் இன்னொருத்த முதுகில் குதிரை சவாரி, அது மாதிரி தான் தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற படம் அல்லது ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருந்த படங்களுடைய டைட்டில் தூக்கி வச்சாச்சுன்னா இந்த படம் ஓடிடும்ன்ற ஒரு மாயை இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதனுடைய விளைவு தான் பராசக்தி என்ற டைட்டில். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த படம் இன்றைக்கி சுதா கொங்கரா அவங்க இயக்கக்கூடிய படத்தில் நடிக்கிறதா இருந்தது சூர்யா. அந்த படத்துக்கு அவங்க முதல்ல வச்சது புறநானூறு. சூர்யா வெளியே போகிறாரு. இவங்களை திருப்பி அவர் ரீகால் பண்ணாமல் திருப்பி அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வர்றாரு. ஜெயம் ரவி, அதர்வா, மல்டி ஸ்டார் செட்டப்பில். அப்போ அந்த படத்துக்கு புறநானூறுனா அவங்க சென்டிமெண்ட்டாக அது ஆரம்பித்து நடக்காமல் போச்சுன்னு நடித்தாங்களா என்னன்னு தெரியல. பராசக்தி கதை ஒரே கதை தான். இந்திய எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட, மொழி போராட்டம் சம்மந்தப்பட்ட, தமிழ்நாடு அரசியல் சம்மந்தப்பட்ட படம். இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குனாக்கா, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு எல்லா நடிகர்களுக்கும் எல்லா சினிமாவுக்கும் தென்னிந்தியாவுக்கே சொல்லலாம் ஒரு கலங்கரை விளக்கம் தான் சொல்ல முடியும் பராசக்தி. ஏன்னா நீங்கள் பராசக்தி படம் வர்றது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மொழி எப்படி கையாளப்பட்டதுன்னா, நாதா, சுவாமி, என் பிராணநாதா, இப்படி வடமொழி சமஸ்கிருதமாக இருந்துக்கிட்டு இருந்ததில் பாடல்களே வதனமோ சந்திர பிம்பமோ. பராசக்தின்ற ஒரு படத்தில் டோட்டலாகவே அது சமூக புரட்சி, அரசியல் புரட்சின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் எல்லா விஷயங்களையுமே கொண்டு வந்தார் அதனுடைய கதை வசனகர்த்தா கருணாநிதி. ஏன்னா நாதாங்கிறது அத்தான்னு மாறிச்சு. இப்படி எல்லாமே மொழி மாற்றம், மொழி புரட்சின்னு சொல்லலாம். அதில் உரையாடலில் மொழி மாற்றத்தை கொண்டு வந்தார். சமஸ்கிருதத்துடைய அந்த இது இருக்குல்ல, பாதிப்பு அதிகமாக இருந்தது. நாடகங்கள்லேயும் சினிமா மாறினதுனால அந்த பாதிப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா பராசக்தி படம் தொடங்கப்பட்டது சிவாஜி கணேசனை வச்சு. அவருடைய முதல் படம் எல்லாம் சரியாக வராதுன்னு அந்த படம் நிறுத்தப்பட்டு திருப்பி அந்த படத்தை பல்வேறு சமரசங்களுக்கு உட்பட்டு இல்லை அவர் நடிப்பார்ன்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த படத்தை தொடங்கி அந்த படம் ஒரு தீபாவளி நாளில் தான் வந்துச்சு. தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுச்சு. வசூல் இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே எல்லா விஷயங்களையுமே கலைஞர் கருணாநிதி மொழி, சமூக பிரச்சனை, மூட நம்பிக்கை. அன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை. அன்னைக்கு அதனுடைய கதை வசனம் என்பது பட்டி தொட்டியெல்லாம் போச்சு. அந்த கதை வசனத்தை புஸ்தகமாக போட்டு தான் இன்றைக்கி திமுகவுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய முரசொலி கட்டடமே வாங்கப்பட்டது. கலைஞர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர்கிட்ட அவர் அனுமதி கேட்டிருக்காரு, இந்த கதைவசனத்தை புத்தகமாக போட்டுக்கிறவான்னு. அதை அன்னைக்கு அதனுடைய விலை ஒரு அணாவோ அரை அணாவோ, ஆனால் அதை விற்று அதில் காசுல தான் இதை வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
ஏன்னா அது வந்து பஞ்சமி நிலம்னு ஒரு பஞ்சாயத்து வரும்பொழுது கலைஞர் சொல்கிறார் அதை. ஸோ இப்படி அதாவது தமிழ் சினிமாவுடைய அடையாளம் குறிப்பிட்ட சில படங்கள் தான் இருக்குது. சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே தமிழ் சினிமாவுடைய அடையாளம். இப்போ எம்ஜிஆருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அடிமைப்பெண், குலை பகவலி, 1000ல் ஒருவன், நாடோடி மன்னன், எப்படி. ஸோ அந்த படங்களுடைய டைட்டில் நீங்கள் ரீகாப்பி பண்ணும் பொழுது அந்த படத்தினுடைய பெருமை கெட்டுறாமல் இருக்கணும். அப்படி எடுத்த படங்கள் பல படங்கள் அந்த படங்களுடைய அதாவது மூலாதாரம் அல்லது அதனுடைய கௌரவத்தை சிதைக்கிற மாதிரி தான் இருந்திருக்குதே ஒழிய பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. சமீபத்தில் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா கர்ணன் ஒரு படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஜெனரேஷனை பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படின்னா எல்லாருக்குமே கம்பீரமாக அந்த ராஜநடையோடு வரக்கூடிய சிவாஜி கணேசன் தான் நம்ம நினைவுக்கு வருவார். ஆனால் தனுஷ் நடித்த படத்துக்கு கர்ணன் ஒரு பேரை வைக்கிறார். அன்றைக்கே அது கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த கர்ணன் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லை. இது வேறு ஒரு மாதிரியான படமாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன இப்போ இந்த பராசக்தி படம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பஞ்சாயத்து இன்னைக்கு டைட்டில் எங்கே பதியணும், யாருக்கு சொந்தம், இதனுடைய காப்பிரைட் என்னங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இன்றைக்கி கிளப்பியிருக்கு. ஏன்னா இதே நேரத்தில் பராசக்தின்னு இந்த படம் டைட்டில் வெளியே வந்ததும் விஜய் ஆண்டனி அனௌன்ஸ் பண்ணுறார். தெய்வத்திருமகன்னு தமிழில் அவர் நடிக்கிறார். அந்த படத்துக்கு தெலுங்கில் அவர் பராசக்தின்னு ஒரு டைட்டிலை ரிஜிஸ்டர் பண்ணி போன வருஷமே ரிஜிஸ்டர் பண்ணி சேம்பரில் வாங்கி வச்சுருக்கார். இந்த பராசக்திக்கு அந்த பராசக்திக்கு என்ன சம்பந்தம்னு நமக்கு புரியலை. ஸோ இது வந்து இவங்க வந்து இந்த டைட்டில் மேலே சவாரி பண்ண நினைக்கிறாங்களே ஒழிய இது சிவாஜியையும் அந்த படத்தை அன்னைக்கு ஏவிஎம் உருவாக்கினது அல்லது கலைஞர் பெருமாள் முதலியார் அவரையும் நம்ம அந்த ஒரு 73 வருஷம் பாரம்பரியத்தை இவங்க சிதைக்கிறோம் அப்படிங்கிற சொல்ற இது புரியுது. ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு படம், அதை வந்து மீண்டும் அதை வைக்கிறாங்கன்னு. இந்த டைட்டிலை ஏன் வைக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் சினிமால ஒரு யதார்த்தமா அது நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு கருணாநிதினு பேர் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு கருணாநிதி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு எம்ஜிஆர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெயலலிதா. அந்த பெருமையை சீர்குலையக்கூடாது. பராசக்திங்கிறது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம். அந்த படத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த படம் சென்சாரில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்துச்சுங்கிறதுக்கு வரலாறு இருக்குது. அது தமிழ் சினிமாவுடைய போக்கையை மாற்றின ஒரு படம். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த இன்னைக்கு சிவகார்த்தியை நடிக்கக்கூடிய அந்த பராசக்தி படம் தமிழ் சினிமாவுடைய போக்கை மாற்றிட போகிறதில்ல. நீங்கள் வந்து இந்தி மொழி போராட்டத்தை தான் படமாக எடுக்க போகிறீங்கன்னா மொழி போராட்டம்னு வைங்க, மொழி போர்னு வைங்க. இல்லை, அந்த நிறுவனம் தான் ஒரு முறைப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டுல, அப்புறம் எதுக்கு நமக்கு பிரச்சனை? ஏவிஎம் வந்து ஒரு கடிதமே கொடுத்துட்டாங்க வாழ்த்தி. இல்லை, அதாவது பராசக்திங்கிறது அதாவது இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கூகுள்லேயே அல்லது இதிலே போய் சர்ச் பண்ணிங்கன்னு வைங்க, நாடோடி மன்னன் போட்டால் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் வராது. அட்டு பிகர ஒரு உப்மா டைப்பில் ரெடியான சரத்குமார் அடித்த நாடோடி மன்னன் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு இழிவு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பராசக்தி வரணுமாங்கிறதா இன்றைக்கி சிவாஜியுடைய ரசிகர்களும் சரி, சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறதா தான். உங்களுக்கு தலைப்பை வைக்கிறதுக்கு அல்லது தலைப்பை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன பஞ்சம் வந்துச்சு? நீங்கள் எழுதுகிற கதைக்கு ஒரு சரியான தலைப்பை உங்களால் பிடிக்க முடியலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க? அடுத்தவை தேடி, அதாவது பாட்டை போட்டு சேர்த்து வச்ச சொத்தை வந்து நீங்கள் அழிக்காமல் இருந்தால் போதும், பாதுகாத்தா போதும்ல. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய சர்ச்சை. இதுக்கு இடையில டக்குன்னு வந்து ஏவிஎம் ஒரு கடிதத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது விஜய் ஆண்டனி சொன்னதுக்கு பின்னாடி இப்போ டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் எதுக்காக பண்ணி வச்சாருன்னு தெரியாது. அவருக்கு 25,000 விட சிவகார்த்தி தெலுங்குல வர்றதுக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணணுமா? தெலுங்குல ஒரு படம் வருது, அதுதான் நரம்பு தயாரிப்பாளர் சங்கம் தனஞ்சயன் இப்போ அதை ஒரு பெரிய பிரச்சனையை ரைஸ் பண்ணியிருக்காரு. தென்னிந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்களும் ஒன்று சேர்ந்து ஆன்லைனில் டைட்டில் பதிவு பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆன்லைனில் டைட்டில் பதிவு பண்ணோம் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்டு போகிற ஒரு டைட்டில் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இருக்கும். ஆனால் அதை இல்லைன்னு சொல்லிட்டு என்னாட்டம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காசை வாங்கி இந்த டைட்டில் பதியக்கூடிய வேலையை கில்டுங்கிற ஒரு அமைப்பு பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது, இப்போ ஒருத்தர் டைட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பார். உங்களுடைய செலிபிரிட்டி, உங்களுடைய இமேஜ், உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி
அந்த படத்தோட அந்த டைட்டில் நீங்கள் அறிவிச்சிருவீங்க, இங்கே பதிஞ்சு வச்சாலும் குய்யா முருகன்னு புலம்பிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த பஞ்சாயத்து இருக்குது. ரெண்டாவது, இந்த டைட்டிலுக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்குது? இந்த கேள்வி இப்போ வந்துருச்சு. இன்னொன்று, ஒரு ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஒரு இது அமைப்பு எதுவுமே இல்லை தென்னிந்திய அளவில். தென்னிந்தியா முழுமைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த ஆன்லைன் ப்ராசஸில் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, இந்த குழப்பம் வராது. இப்போ விஜய் ஆண்டனியும் ஒரு டைட்டில பதிவு பண்ணியிருக்காரு, இவங்களும் இந்த டைட்டில வாங்கியிருக்காங்க, 2 பேருக்குமே தெரியல பாருங்க. இல்லை, இப்போ என்னன்னா, எப்பவுமேனாக்கா தெலுங்கில் தயாரிக்கிற படத்தை தமிழில் டப் பண்ணும் பொழுது வேற பேர் வைப்பாங்க, தமிழில் தயார் பண்ணுற படத்தை தெலுங்கு போகும்பொழுது வேற பேர் வைப்பாங்க. இதில் அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கங்கள் அங்கங்கே டைட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தென்னிந்தியா முழுமைக்குமான டைட்டில் பதிவு பண்ணக்கூடிய மையமாக இருக்கிறது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, ஃபிலிம் சேம்பர்னு சொல்லுவோம். அங்கே தான் இவர் பதிஞ்சிருக்காரு. இப்போ இதே பேரில் பராசக்தின்ற பேரில் இவங்க தமிழ் படத்தை தெலுங்கில் ரிலீஸ் பண்ணணும்னு போனாங்கன்னு வைங்க, பண்ண முடியாதுங்க. அங்கே பராசக்தி ஆல்ரெடி இருக்கு. அங்கே பராசக்தின்னு அவங்க பண்ண முடியாது, வேறு பேர் மாற்றணும். ஏன்னா பெரும்பாலும் இங்கேருந்து போகக்கூடிய பிரபல ஹீரோக்களுடைய எல்லா படங்களுமே தெலுங்கில் வேறு பேர் வச்சு தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த பராசக்தின்ற டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு விஜய் ஆண்டனி சொல்ல, இப்போ இது தெலுங்கில் என்ன பேரில் ரிலீஸ் ஆகும்னு ஒரு விவாதம் இப்போ ஆரம்பித்தேன். இப்போ ஏவிஎம் குறுக்க இல்லை சிவகார்த்திகேயனுக்கு வாழ்க்கை சொல்லி ஏவிஎம்மில் இவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து தான் அந்த டைட்டிலுக்கான என்ஓசியை வாங்கியிருப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வர்றதுக்கு. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு குழப்படியை வர்றதுக்கு பழைய படங்களுடைய பெயர்களை இனிமேல் எந்த ஒரு புதிய படங்களுக்கு வைக்கக்கூடாதுங்கிறது தென்னிந்திய அளவில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒன்று கூடி பேசினாங்கன்னு வைங்க, இது மாதிரியான தவறுகள் வராது. இரண்டாவது, நீங்கள் ஒரு பாரம்பரியமிக்க அல்லது ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருந்த படத்தை பேரை பயன்படுத்தும் பொழுது அந்த படத்துக்கு அந்த பேருக்கு கௌரவம் சேர்க்கிற மாதிரி அந்த படம் இருந்துருச்சுன்னா பரவாயில்ல, இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த உறுதியை நம்ம கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான சர்ச்சை இருக்குல்ல டைட்டில் வைக்கிறது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி எதுவும் நடந்ததா தமிழ் சினிமாவில்? இல்லை, இது மாதிரி சர்ச்சைகள் இப்போ நீங்கள் பில்லா படம் பண்ணாங்க, பொல்லாதவன், கர்ணன் அப்போவே அந்த சர்ச்சை பெருசாக வந்துச்சு. அதாவது சிவாஜி ரசிகர்கள் ஒரு பக்கம் குய்ய முருகன் கேன்னு கதறி கூப்பாடு போட்டுட்ருக்காங்க. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டாரு, தானத்தை காசை வாங்கிட்டு என்ஓசியை கொடுத்துட்டாரு. பில்லாவுக்கு அப்படித்தான், பொல்லாதவனுக்கு அப்படித்தான். ரீகாப்பி பண்ணப்படக்கூடிய அல்லது ரீமேக் பண்ணக்கூடிய பழைய டைட்டில் எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் காசை வாங்கிட்டு என்ஓசி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த நடிகருடைய பெருமையை கௌரவத்தை சீர்குலைக்கக்கூடிய இல்லை சிதைக்கிற மாதிரி இருக்குங்கிறத அந்த தயாரிப்பாளர் யோசிக்கிறதில்ல. அவருக்கு இந்த ரைட்டு சும்மா இருந்த ரைட்டில் என்ன காசு வருதோ வாங்கி போடுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே பணம்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றுறதுக்கு பின்னாடி டைட்டிலாவது மண்ணாங்கிட்டியாவது. ஆனால் பராசக்தி இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. இன்னொரு விஷயம், இது ஒரு டைட்டிலை நம்ம வாங்கும்போது ஒரு அமைப்பு ரீதியாக முன்வைக்காமல் தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அணுகி நம்ம வாங்குறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ நான் ஒரு டைட்டில் கேட்குறேன், அது அமைப்புக்கே தெரியுது இப்போ கேட்குறாரு அப்படின்னு. பராசக்தின்னு ஒரு டைட்டில் நான் கேட்கும்போது அமைப்புக்கு தெரியும் போது எல்லாருக்கும் அது தெரிய வருது இல்லை, அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ தனிப்பட்ட முறையில் வாங்குறதுனால இது தெரிய மாட்டுது. இல்லை, இங்கே என்ன பிரச்சனைனா, தலைப்பு நெகட்டிவ் ரேஸ் தயாரிப்பாளருக்கு சொந்தம். ஆனால் அந்த படத்தில் நடித்த நடிகருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் எந்த பிடிமானமும் இல்லை. இல்லை இல்லை, இப்போ சிவாஜி குடும்பமே நினைச்சா கூட தடுக்க முடியாது, இது தடுக்க முடியாது. கருத்து சொல்லலாம். இது சட்ட ரீதியாக பிரச்சனை பண்ணுறதுன்னு இறங்கியாச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டப் என்னன்னா, தணிக்கைக்கு போகும்போது தயாரிப்பாளர் சங்கத்திட்ட ஒரு கடிதம் வாங்கணும். இப்போ அந்த கடிதம் வாங்க வேண்டியதில்லை என்ற ஒரு சூழலை தணிக்கைத்துறை கொண்டு வந்துருச்சு. அப்படின்னா இன்றைக்கி 10 பேர் பராசக்தின்னு படம் எடுத்துகிட்டு சென்சாருக்கு போகலாம், நீங்கள் தடுக்க முடியாது. இவங்க எங்கே பிரச்சனையை சந்திப்பாங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கம் அல்லது விநியோக சங்கத்தில் அந்த படத்தை ரிலீஸுக்காக போகும் பொழுது தலைப்பை மாற்றிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வரும். ஆனால் இந்த பராசக்தி தலைப்பை யார் வேணும்னாலும் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்தில் இடம் இருக்குது. அதை தயாரிப்பாளர் சங்கமோ விநியோக சங்கமோ தடுக்க முடியாது. ஏன்னா அப்படித்தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொலைக்காட்சி தொடர், அதே மாதிரி நீங்கள் ஓடிடிக்கு வெப்சீரிஸ் எல்லாத்துலேயுமே படத்தோட டைட்டில் தான் இஷ்டத்துக்கு பேரை வச்சு அதுக்கு காப்பிரைட் வாங்க வேண்டியதில்லை.
ஸோ இனியாவது தயாரிப்பாளர்கள் முடிச்சு பார்த்து இந்த பட டைட்டிலுக்கு காப்பி ரைட்டுங்கிற ஒரு செட்டப்பை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது மாதிரியான இங்கே பஞ்சாயத்தில் வராமல் இருக்கும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.